பூமியடா விவசாயத்தை பொறுப்பா கவனிச்சு சீரோமடா உண்மையா உழைக்கிற நமக்கு எல்லா நன்மைகளும் நாடி வந்து கூடுதடா. மாத்தி யோசிச்சேங்க பகுதியில் தேயிலை தர மேம்பாட்டு திட்டத்தின் மூலம் பயன்பெற்ற நீலகிரி மாவட்டம் குன்னூர் டி மணிஹட்டி கிராம விவசாயி குப்பியம்மாள். இவர் ஈஸ்வரர் சிறு தேயிலை விவசாயிகள் முன்னேற்ற சங்க உறுப்பினர் ஆவார். இந்த சங்கத்தின் மூலம் குன்னூர் உப்பாசி வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் மூலம் பயிற்சி பெற்று தற்சமயம் 28 முதல் 30 தடவை தேயிலை பறித்தும் அதன் நுட்பங்களை அறிந்து கொண்டும் தேயிலை தர மேம்பாட்டு திட்டத்தினை மிக சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டு வங்கி மூலம் கடனுதவி பெற்று தன் உழைப்பால் தேயிலை தோட்டங்களை குத்தகைக்கு எடுக்கும் அளவுக்கு தங்களின் வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொண்ட இவரின் அனுபவங்களை நம்மிடம் கூற கேட்டபோது, இந்த லீஃப் ஷெட்டு வந்து நாங்கள் மகளிர் ஸ்டார்ட் பண்ணி 2003 டிசம்பர்லேயே ஸ்டார்ட் பண்ணோம். மகளிர் கணக்கில் தான் நாங்கள் நடந்துகிட்டு இருந்தாலும் ஒரு சிலர் வந்து எங்களை இந்த லீஃப் நீங்கள் வாங்கணும், ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் இப்படின்னு சொல்லி எங்களுக்கு வலியுறுத்தினாங்க. எங்களுக்கு உள்ள ஒரு பயம், முதல்ல இலை எடுக்கிறவங்கெல்லாம் எந்த மாதிரி கரெக்டிலையை வாங்கி மூட்டையில் சுமந்து அது நைட்டில் கொண்டு போய் ஃபேக்ட்ரியில் போட்டு இந்த மாதிரியெல்லாம் செய்கிறாங்களே, இது பெண்களான நம்மனால இது முடியுமா, முடியாதுன்னு சொல்லி முதல்ல நாங்கள் மாட்டோம்னு சொல்லிட்டோம். அது கடைசியில் உப்பாசியிலேருந்து வந்து எங்களுக்கு இந்த மாதிரியெல்லாம் இருக்காது, நல்ல லீஃபாக இருக்கும், 20 கிலோ தான் வெயிட் போடணும், அது நீங்கள் மகளிர் நல்லா செய்யலாங்கிறதுல தான் நாங்கள் வந்து உங்களுக்கு இதை சொல்கிறோம், நீங்கள் கண்டிப்பாக இது செஞ்சால் முன்னுக்கு வரலான்னு சொன்னாங்க. 2-3 டைம் யோசனை பண்ணோம். சரின்னு சொல்லி முதல்ல முடியாதுன்னு சொன்னவங்க நாங்களே செய்யலான்னு சொல்லி உப்பாசிக்கு போனோம். அங்கே போய் நாங்கள் ஷெட்டு பிடிச்ச கடைசியில் முதல்ல வந்து ஒரு வருஷத்தில் 4 டைம் தான் இலை எடுத்துகிட்டு இருந்தோம் லீஃபு. அதை வந்து என்ன செஞ்சாங்க சொன்னால், இவங்க சொன்ன முறைப்படி அவங்க எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க எந்த மாதிரி எடுக்கணும் என்ன செய்யணும்னு சொல்லி. அது கடைசியில் நாங்கள் என்ன செஞ்சோம், ஒரு வருஷத்தில் 28லேருந்து 30 தடவை இப்போ நாங்கள் இலை எடுக்கிறோம். லீஃபுக்கு வந்து ரேட்டு 2 ரூபாய் வாங்கிட்டு இருந்தோம். வறுமைங்கிறது அப்போ தான் எங்களுக்கு என்னன்னுமே தெரிஞ்சது. எல்லாருடைய தோட்டமும் வந்து அப்போ வந்து லீஸுன்னு சொல்லிட்டு எங்கள் அட்டியில் வாங்குவாங்க, அந்த மாதிரி கிரையத்துக்கு வாங்குவாங்க, லீஸுக்கு வாங்குவாங்க. எல்லா தோட்டமும் அடமானத்துக்கு போயிடுச்சு. கடைசியில் நாங்கள் இந்த லீஃப் எடுத்து கடைசியில் நல்ல ரேட் வாங்கி நாங்கள் வந்து ஒரு கஷ்டமும் இல்லாமல் சின்ன சின்னதாக அப்படி முன்னுக்கு வந்து 12 ரூபாயிலேருந்து நாங்கள் எக்ஸ்ட்ரா ரேட் வாங்கினோம். 2 ரூபாய்க்கு 12 ரூபாய்க்கு எங்களுக்கு ரொம்பவே வித்தியாசமும் தெரிஞ்சுது. இருந்தாலும் இப்போ வந்து 23 ரூபாய் ரேட் வாங்குகிறோம். 23 ரூபாய் ரேட்டுங்கப்போ வாரம் ஃபுல்லாக நாங்கள் படுற பாடெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆனால் எங்கள் கை நிறைய பணத்தை வாங்கி மக்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம். இன்னி எங்களுக்கு தேவையானது எல்லாமே எங்களுக்கு பேங்க்கிலேருந்து என்ன வேணும்னாலும் இந்த லீஃபோடைய கேஷில் வந்து சனிக்கிழமை எங்களுக்கு பேங்க்கில் போட்டுடுறாங்க. நாங்கள் வந்து திங்கக்கிழமை காலையில் போய் அதை நாங்கள் எடுத்துகிட்டு வரோம். இது இப்படியே நடைமுறையில் இருந்து எங்களுடைய வரவு செலவு கணக்கு எல்லாம் பேங்க்கில் நல்ல முறையில் இருக்கிறதுனால 30 லட்சம் 40 லட்சம் ரூபாய் எங்கள் பேங்க்கில் கொடுத்துருக்குறாங்க. அதை வாங்கி நாங்களும் எல்லாம் உபயோகப்படுத்தி இந்த அடமானத்துக்கு இருந்த தோட்டத்தை எல்லாத்தையும் நாங்கள் வாங்கி இன்னும் நல்ல முறையில் செயல்பட்டு இன்னும் எக்ஸ்ட்ரா தோட்டமும் வாங்கலாங்கிற அளவுக்கு பணம் சம்பாதிச்சு எங்கள் குழுவில் இருக்கிற அத்தனை பேரும் என்றைக்குமே புன்முறுவலோடு சந்தோஷமாக இருக்கிறாங்க. உபாசி வேளாண் அறிவியல் நிலையத்தில் தேயிலை, காய்கறிகள், மலர்கள் இவை எல்லாமே சாகுபடி செய்கிற நிலங்களில் பரிசோதனை செய்கிறது மட்டும் இல்லாமல் அந்த நிலத்தில் இருக்கிற கார அமிலத்தன்மை, நைட்ரஜன், பாஸ்பரஸ் போன்ற சத்துக்கள் எல்லாமே சரி பார்க்குறாங்க. இந்த விவசாய நிலங்களில் ஏதாவது சத்து குறைபாடு ஏற்பட்டால் அதில் வந்து பசுந்தாள் உரம், மண்புழு உரம் இதெல்லாம் இடப்படுகிறது. இந்த மண்புழு உரம் மற்றும் மண் பரிசோதனை எப்படி செய்கிறாங்க என்பது குறித்தும் இங்கே பயிற்சிகள் நடத்திட்டு வராங்க. இப்பொழுது குன்னூர் உபாசி வேளாண் அறிவியல் நிலையத்தின் மண் பரிசோதனை ஆய்வக பணிகள் குறித்து நீலகிரி மாவட்டம் குன்னூர் உபாசி வேளாண் அறிவியல் நிலையத்தின் மண்ணியல் துறை தொழில்நுட்ப அலுவலர் தீப்தி கவிராஜ் அவர்கள் விளக்கம் தருகிறார்.
இது உப்பாசி வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் மண் பரிசோதனை செய்யும் இடம். இங்கே தேயிலை, காய்கறி தோட்டங்கள் மற்றும் மலர் சாகுபடி நிலையங்களில் நிന്നും வரும் மண்களை சரியான முறையில் பரிசோதனை செய்து கொடுக்கப்படும். இங்கே மண் pH, கார அமிலத்தன்மை, எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி, ஆர்கானிக் மேட்டர் இயற்கை சத்து, நைட்ரஜன், பாஸ்பரஸ், கால்சியம், மக்னீசியம் பரிசோதனை செய்து கொடுக்கப்படும். இந்நிலையத்தில் மண் மாதிரி எடுப்பதற்கு மண்புழு உரம் தயாரிக்கிறதுக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது. இந்த மாவட்டத்தில் டேட்டா அனாலிசிஸ் பண்ணும்போது pH, கார அமிலத்தன்மை 60% குறைவாக காணப்படுகிறது. இது டாலமைட் போட்டு சரி பண்ணலாம். அப்புறம் இயற்கை அளவு ஆர்கானிக் மேட்டர் கண்டென்ட் 65% மண்ணிலும் குறைவாக காணப்படுகிறது. இயற்கை தாழ் உரம், மண்புழு உரம் போட்டு இது மண்ணின் தன்மையை சீர் செய்யலாம். இனி எந்தெந்த கருவிகள் எந்தெந்த பரிசோதனை செய்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம் இந்த பார்ப்போம். இது ஸ்பெக்ட்ரோஃபோட்டோமீட்டர். இது மண் பாஸ்பரஸ் பரிசோதனை செய்கிறதுக்கு யூஸ் பண்ணுறேன். இது pH மீட்டர், கார அமிலத்தன்மை பரிசோதனை செய்கிறது. இது எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி மீட்டர். இது மண்ணில் உள்ள எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி பரிசோதனை செய்யலாம். இந்த கருவி ஃப்ளேம் ஃபோட்டோமீட்டர். இது மண்ணில் உள்ள பொட்டாசியம் அளவை கண்டுபிடிக்கிறதுக்கு உதவும் கருவி. தேயிலை தோட்டத்தில் மண் மாதிரி எடுக்கும் முறையை பற்றி சொல்கிறோம். மேல் மண், அடிமண் தனித்தனியாக எடுக்கணும். மேல் மண் 9 இன்ச்சு ஆழத்தில் ஒரு சின்ன குழி எடுத்து அந்த உள்ளில் இருக்கிற மண்ணை அப்படியே வெளியில் எடுக்கணும். அப்புறம் சைடில் மண் எடுத்ததுக்கப்புறம் சைடிலிருந்து சுரண்டி எடுக்கணும். ஒரு ஹெக்டருக்கு ஒரு 5 இடத்துல மினிமம் மண் எடுக்கணும். அப்புறம் இந்த 5 மண்ணையும் நல்லா கலர்த்தி அதுக்கு குவார்ட்டரிங்னு சொல்லுவோம். இப்படி குவார்ட்டரிங் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கடைசியில் 500 கிராம் அதுதான் அதை நல்லா லேபிள் பண்ணி லேபுக்கு கொண்டு வரணும். அதுதான் மேல் மண். அப்புறம் அதே மாதிரி 5 இடத்துல 9 18 இன்ச்சு ஆழத்தில் மறுபடியும் குழி எடுக்கணும். அப்புறம் அந்த குழியிலிருந்து மண்ணை மாற்றி இதே மாதிரி சைட்லேருந்து சுரண்டி அந்த மண்ணை மிக்ஸ் பண்ணி தனியாக லேபிள் பண்ணி அடிமண் எழுதி லேபிள் போட்டு லேபிள் கொடுக்கணும். அப்புறம் அந்த பேக்கெட் நீட்டாக க்ளீன் பேக்கெட்டாக இருக்கணும். எருவெல்லாம் எடுத்து பேக்கெட்லெல்லாம் கொண்டு வரக்கூடாது. எல்லா டீட்டெயில்ஸும், ஃபீல்ட் நம்பர், ஃபார்மர் நேம் எல்லா டீட்டெயில்ஸும் எழுதி மண்ணில் லேபில் கொடுக்கணும். மண் பரிசோதனை செஞ்சு அப்போது நமக்கு ரிசல்ட் கிடைக்கும் இல்லையா, அதை பேஸ்ட் ஆன் த ரிசல்ட் we will give recommendation. அது எப்படி அது ஏதோ குறைவு இருந்தால் அதை எப்படி சரி செய்யலாம் அதை பற்றி ஒரு வாரம் மேக்ஸிமம் நாங்கள் வித்தின் 1 வீக் ரிசல்ட் கொடுத்துடுவோம். அப்புறம் ஏதோ குறைவு இருந்தால் அதை எப்படி சரி செய்யலாம் அதுக்கு அட்வைசரி சர்வீஸ் கரெக்டாக அட்வைஸ் கொடுத்து அது சரி பண்ணிடும். உங்களது விமர்சனங்களும் கருத்துக்களும் வரவேற்கப்படுகின்றன. எங்களது மின்னஞ்சல் முகவரி dd agri05chennai@gmail.com. மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.